ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஆன்லைனில் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், மற்ற ஊர்களிலிருந்து தேசங்களிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசுவை நோக்கிப்பார், அவர் உன்னை சுகமாக்குவார். இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருடைய முகங்கள் பிரகாசமடைந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இன்று உங்களுக்கு சுகம் கிடைக்கும். மற்ற வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், குழுக்களாக சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் நீங்கள் இருக்கிற இடத்தில் அவருடைய பிரசன்னம் வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் அதிக அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் பாரமான சுமைகளை சுமந்து ஓட மாட்டார்கள். எவ்வளவு மெல்லிய உடுப்பு உடுத்தணுமோ உடுத்தி அந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஆயத்தமாயிருப்பார்கள். அங்குமிங்கும் பார்த்து ஓட மாட்டார்கள். அவர்கள் ஓடும்போது ஒரு குறிக்கோளோடு குறிவைத்து கரெக்டாக ஒரு கோட்டை தாண்ட வேண்டும். அவங்களுக்கு போட்டிருக்கிற அந்த ட்ராக்கில் ஓட வேண்டும். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலே நாம் ஓடும்போது யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஓட்டம் யாரை நோக்கி பார்த்து கொண்டு ஓடுகிறது? நீ எத்தனையோ கடவுள்களை பார்க்கிறாய், எத்தனையோ வழிகளில் ஓடி பார்க்கிறாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ இயேசுவை நோக்கி ஓடு. உன் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஓடும்போது என்ன செய்ய வேண்டும்? பாவம், பாரம் இவைகளை தள்ளிவிட்டு ஓடணும். பாவம், பாரம் நம்மை சுற்றிலும் வந்து நிற்கும். இன்றைக்கு ராத்திரி நீ பாரத்தோடு இருக்கிறாய், பாவத்தோடு இருக்கிறாய். தவறான வாழ்க்கையில் உனக்கு கோபம், உனக்கு எரிச்சல், வருத்தம், வேதனைகள், பயங்கரமான மன அழுத்தங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை அழுத்தி பல காரியங்களிலே உன்னை வேதனைப்படுத்துகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள், இந்த பாரங்கள் இதெல்லாம் தள்ளிட்டு அது உன்னை சுற்றி நெருங்கி வரும். உன்னை சுற்றிலும் இன்றைக்கு ஆண்டவர் அவைகளிலிருந்தெல்லாம் உன்னை விடுதலையாக்க இயேசுவை நோக்கி நீ ஓடு. இயேசு இந்த உலகத்தில் எப்படி அவர் வாழ்ந்தார் என்பதை பார்த்து ஓடு. உங்களையும் என்னையும் போல இந்த உலகத்தில் தெய்வம் வந்தார், வந்து நம்மை போல குடும்பங்களில் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், ஆனால் அவர் சிலுவையை சுமந்தார், பாடுகளை சகித்தார். தனக்கு இருந்த சந்தோஷம், பிதாவின் சமூகத்துக்கு நான் போவேன் என்ற அந்த நம்பிக்கையில் சகலவற்றையும் சகித்து அவர் ஓடினார் என்பதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர்தான். இதுவரைக்கும் உனக்கு விசுவாசம் இல்லைன்னா இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்குள்ள விசுவாசம் ஆரம்பமாகும். அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அதனால் உன் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு ஓடணும். பவுல் என்கிறவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் விசுவாசத்தை காத்து கொண்டு விசுவாசத்தை துவக்குகிற இந்த ஆண்டவர் மேலே உன் நம்பிக்கை வைத்து நீ ஓடு.
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்த்து நீ போகும்போது ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவதை காண முடியும். ஏசாயா 45:22 வாசிப்போம். ஏசாயா 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவர் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள், ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ நாட்டில் உள்ளவர்கள் மாத்திரம் அல்ல, பூமியில எங்கெல்லாம் எல்லை இருக்குதோ அங்கு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். அந்த ரட்சிப்பு அவர் சொல்லுகிறார், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். நானே தேவன். உனக்கு ரட்சிப்பு வேணுமானால் ஒரே வழி, வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்க்கணும். பூமியில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு நீ அவரை நோக்கி பார்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி பேசினார், எப்படி சிலுவையில் மரித்தார், எப்படி உயிரோடு எழும்பினார், எப்படி பரத்துக்கு ஏறி போனார், எப்படி திரும்ப வருவேன் என்று சொன்னார், எப்படி நமக்கு அழகான போதனைகளை அவர் கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவரை நோக்கி நீ பார். அவர் நோக்கி பார். அவர் எப்படி பொறுமையோடு இருந்தார், எப்படி அன்போடு இருந்தார், எப்படி தனக்கு விரோதமாக பேசினவர்களை அவர் மன்னித்தார், எப்படி அவர் தாயை கவனித்தார். இவையெல்லாம் வேதத்தில் அவரை பற்றி எழுதியிருக்கிறது. ஆகினால ரட்சிக்கப்படணும்னா அவரை நோக்கி பார், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார். சில ஆட்களை பற்றி நம்ம பார்க்கும்போது எத்தனையோ மனைவிகளை கட்டியிருக்கிறான், எப்படி இல்லாமோ வாழ்ந்திருக்கிறான். அவனை பின்பற்றுகிறவனும் ஏராளமாக இருக்கிறாங்க. அப்படி நம்ம தவறு செய்த ஆட்களை பின்பற்ற முடியாது, அவங்கள நோக்கி பார்த்து ஓட முடியாது. வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்கணும். யாரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையில் நல்ல மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்ந்த தெய்வம் நம்மை போல அவர் வெளிப்பட்டு நமக்காக வாழ்ந்து காட்டிய அந்த தெய்வத்தை நோக்கி நீ ஓடுனா ரட்சிக்கப்படுவாய். ஆகினாலே அழகாக உன் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு உண்டாகிறதற்கு அவரை நோக்கி பாருங்கள். அவர்தான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் நீ போகிற அநேக காரியங்கள், நீ செய்கிற நற்கிரியைகள் உன்னை ரட்சிக்காது. நீ செய்த பாவத்துக்கு நீ ஏதாவது புண்ணியம் செய்ய போகிறேன், ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட போகிறேன், அது உன்னை ரட்சிக்காது. உன்னை ரட்சிப்பதற்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதில் ஆண்டவராக இயேசு இரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம ஆடுகள், கோழிகள் மற்றும் புறாக்கள் மற்றும் காளைகள் இதெல்லாம் பலியிடுறதை நம்ம பார்க்குறோம். அந்த இரத்தமெல்லாம் மனுஷனை பூர்ணப்படுத்த முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம் உன்னை பூர்ணப்படுத்தி ரட்சிக்க வழி இருக்கிறது. ஆகினாலே அந்த ரட்சிப்பை நீ பார், அவரை நோக்கி பார். என்னாகமோ 21:9. என்னாகமோ 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருந்த போது அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தூதரின் அப்பத்தை கொடுத்தார். அந்த வனாந்திரத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மோசேயை பின்பற்றி வரும்போது அவர்களுக்கு வனாந்திரத்தில் ஆகாரம்
கிடைப்பதற்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். இவர்கள் அந்த மன்னாவை எத்தனை நாள் நாங்கள் சாப்பிடுவோம், இது எங்களுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்து அந்த பாவத்தை செய்த போது கொள்ளிவாய் சர்ப்பங்கள், அந்த வனாந்தரத்திலே பாம்புகள் வந்தது. பாம்புகள் வந்து அவர்களை கடிக்க ஆரம்பித்தது. கடித்த உடனே அந்த மக்கள் மரித்தார்கள். அப்பொழுது மோசேயிடத்தில் வந்து, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், அப்படியானால் ஒரு வெண்கல சர்ப்பம், வெண்கலத்தில் இந்த பாம்பை போல ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு கம்பத்தில் தூக்கி வை. பாம்பு கடித்த உடனே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் உடனே அவங்க சாக மாட்டார்கள், பிழைத்து விடுவார்கள். அநேகம் பேர் பிழைத்தார்கள். அந்த சர்ப்பம் கடித்து யாரெல்லாம் விசுவாசித்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பரிகாரத்தை அவர் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது. யாரெல்லாம் நோக்கி பார்க்கலையோ அவர்கள் அப்படியே மரித்து போனார்கள். அந்த வெண்கல சர்ப்பம் அன்றைக்கு வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல, யோவான் 3:14 சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்ட, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும், அடுத்த வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவரை நோக்கி பார்த்தால் உனக்கு பிழைப்பு உண்டாகும், உனக்கு சுகம் உண்டாகும். வேதனையோடு இந்த ராத்திரியில் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சர்ப்பத்தை போன்ற விஷமுள்ள காரியங்கள் உன் சரீரத்தில் பல நாட்கள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்துக்குள்ள பல போராட்டத்துக்குள்ள நீ இருந்து ஏன் உயிரோடு இருக்கணும் என்ற எண்ணத்தோடு நீ வந்திருக்கலாம். உனக்கு ஒரு நல்ல செய்தி, இந்த இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் உன் பாவத்தை சுமந்திருக்கிறார், உன் வியாதிகளை சுமந்திருக்கிறார். உன் சரீரத்துள்ள விஷம் இன்றைக்கு இறங்கி போய்விடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் சரீரத்தை சுகமாக்குகிறதை இந்த ராத்திரி வேளையில் நீ பார்க்க முடியும். ஓ காட், தேங்க்யூ. ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். மனுஷனாலே கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் சாதாரணமான காரியத்தை நீ பார் என்று சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு உடனே சுகம் உண்டாகிறது நீ காண முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, எங்கள் அவிசுவாசத்தை எல்லாம் மாற்றும். இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வீடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு விசுவாசத்தை அருளி செய்தருளும். அவ்விசுவாசத்தை நாங்கள் அதட்டுகிறோம். விசுவாசத்தோடு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது நடு சமுத்திரத்திலே பெயர்ந்து போகும். சந்தேகப்படாமல் சொல்லும்போது அது நடக்கும். ஒரு மரத்தை பார்த்து பட்டுப்போ என்று சொன்னால் சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொல்லும்போது அந்த மரம் வேரோடு பட்டு போகிறது போல கேன்சர் நோய்களுடைய அறிகுறிகள், கேன்சர் நோய்களுடைய வேர்கள் இன்றைக்கு பட்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு மக்களுக்கு விடுதலை அளிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மால முடியாது ஒன்றுமே இல்லை. உம்மை நோக்கி பார்க்கிற மக்கள் விடுதலை அடைகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அற்புதங்களை அடையாளங்களை நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51:1 வாசிப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது எது? வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு.
கன்மலை வெட்டப்படுகிறது தண்ணீர் வருவதற்காக. குழி தோண்டப்பட்டிருக்கிற துறவு வருவதற்காக, தண்ணீர் கிணறு வருவதற்காக கிணறை தோண்டுவார்கள். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உடைய விழா குத்தப்பட்டு தோண்டப்பட்டது. அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அவர் அடிக்கப்பட்ட ஒரு கன்மலை. அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை நிச்சயம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை கைவிட மாட்டார். அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக இந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட வேற என்னையும் எதையும் கேட்கல, என்ன நோக்கி பாருன்னு தான் சொல்கிறார். சில ஆட்கள் சில இடத்துக்கு போனீங்கன்னா மந்திரவாதிகள்லாம் என்ன கேட்பாங்க? முதல்ல என்ன கேட்பாங்க? முதல்ல நீ அதெல்லாம் கொடு, இதை கொடு, இதை கொடு, அதை செய்யணும், இதை செய்யணும், எவ்வளோ பணம் கொடுக்குற, அதுதான் கேட்பான். ஜோசியர் என்ன கேட்பான்? பணம் கேட்பான். எல்லாமே அந்த பணத்தில் தான் குறியாக இருப்பானே தவிர, இங்கே வரும்போது உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக என்ன கொடுக்குறோம்? எண்ணெய் கொடுத்து ஃப்ரீயாக உங்களுக்கு நீங்கள் எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை. இயேசு எந்த காசையும் வாங்கி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக நீங்கள் கொடுங்க. ஆண்டவர் இந்த வரங்களை எல்லாம், வார்த்தைகளை எல்லாம் அவரை இலவசமாக கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இலவசம். ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கிறார். இந்த ரட்சிப்புக்கு நீ எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இயேசுவே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால் நோய்கள் சுகமாகணும்னா இந்த நாட்களில் டாக்டர்கிட்ட போனால் முதல்ல என்ன கட்டணும் சொல்லுங்கள்? முதல்ல என்ன கட்டணும்? ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன கட்டணும்? உயிர் போய்கிட்டு இருக்குது. அவன் சொல்லுவான், இவ்வளோ பணத்தை கட்டினா தான் உள்ளே என்ன செய்வேன், எடுப்பேன்னு சொல்லுவான், இல்லாட்ட உரிமையிருவேன்னு சொல்லிடுவான். அவன் மூக்கில் ஏதாவது வச்சுருந்தா பணத்தை கட்டுறீங்களா இல்லையா, நீங்கள் இல்லாட்ட வேற எங்கேயா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாமே பிஸ்னஸ் ஆகிட்டு நம்ம பார்க்குறோம். உதவி செய்கிற ஆட்கள் இல்லை. இந்த நாட்களில் இயேசு இலவசமாக உனக்கு சுகம் கொடுக்கிறார். அவர் கேட்குறது நீ விசுவாசிக்கிறாய். ஆனால் நீ விசுவாசித்தால், ஆமே என்ன விசுவாசி, நான் இதை செய்ய முடியும் என்கிறத விசுவாசி. நீ என்னை ஏற்றுக்கொள், என்னை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். விசுவாசம் என்பது அதுதான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. அவர்தான் தெய்வம் என்பதை நீ நம்பி விசுவாசித்தால் நிச்சயம் அவரை நோக்கிப்பார். அவர் வெட்டப்பட்டார், அவர் தோண்டப்பட்ட ஒரு தெய்வம். உனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதனால் அவரை நோக்கிப்பார். இரண்டாவது யாரை நோக்கிப்பார்? 2ஆம் வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ண 3 காரியத்தை இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்தாராம். முதல்ல அவனை அழைத்தார். கல்தேய தேசத்தில் அவன் இருந்தபோது அவனை பார்த்து அவனை அழைத்தார். அவன் ஒருவனாக இருந்தான், அவனை அழைத்தார். 2வது அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? நீ ஆசீர்வாதமாக இருப்பா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் மூலமாக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உனக்கு பின்னால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் வீட்டை ஆசீர்வதி. உன் வீட்டில் சாபங்கள் இருக்குது, உன் வீட்டுக்குள்ள பிசாசின் கிரியைகள் இருக்குது. உன்னை சுற்றிலும் அநேக மக்கள் உன்னை சபிக்கிறாங்க, உன்னை பொறாமையாக பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க கொண்டு வந்திருக்கிறார். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னதத்தின் ஆசீர்வாதம் உன் மேலே இறங்கி வரும். உன்னதத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது நீ பார்ப்பாயாக. ஆகையினால ஆண்டவர் அவனை ஒருவனாக இருந்தவனை அழைத்து ஆசீர்வதித்தார்.
அவனுக்கு குழந்தை இல்லை 100 வயசு வரைக்கும். ஆண்டவர் அவனை விட்டுட்டாரா? இல்லை. அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து, அவனை எப்படி ஆசீர்வதித்தார்? வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிப்பேன் சொன்னார். கடற்கரை மணலத்தனை அவன் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். பூமிக்குரிய ஆசீர்வாதமும் அவனுக்கு இருந்தது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உன் கட்டுகள் எல்லாம் உடைகிறது. உன் கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார். பிசாசு உன்னை தடை பண்ணி போட்ட தடைகளை எல்லாம் தகர்த்து எறிகிறார். தகர்க்கப்படுகிறது. எத்தனை நாட்கள் இருந்த இந்த தடைகளை கர்த்தர் அகற்றி அப்புறப்படுத்தி ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குகிறார். ஆண்டவருடைய கரம் இறங்கி வருகிறது. கைகளை சுற்றி ஜெபம். அந்தகாரத்தின் கிரியைகள், எதிர் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் உன்னை தடை பண்ணி போட்டிருக்கிற, உன் சந்தோஷத்தை எடுத்து போட்டிருக்க பிசாசே, வெளியே போ. அந்தகாரத்தின் கிரியைகள், அசுத்த ஆவிகள், வீடுகளிலே இருக்கிறவர்கள், ஆண்டவரை கயிறு கட்டி இருக்கிறவர்கள், பலவிதமான சாபங்களை ஆண்டு தோள் மேலே சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தாவே நேர்ந்து கொண்டவர்கள், இந்த எல்லா வித கருப்புகளும் வெளியேறும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை வீடுகளுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே, எந்த இடத்தில் அசுத்தாவிகள் குடிகொண்டிருந்தாலும் இன்றைக்கு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். தேவ ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய விரல் வருவதாக. உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும், விடுதலையாக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை தாரும். ஆமென். 51 எரேமியா ஏசாயா 51:6 வாசிங்க. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். உங்க கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒழிந்து போ. வானம் என்னத்தை போல ஒளிஞ்சிரும்? புகையை போல மறைஞ்சு போயிரும். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போ. பூமி இந்த வஸ்திரத்தை போல என்ன செய்தாலும் பழசா போயிரும். அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்று போவதில்லை. என் நீதி அற்று போவதில்லை. மற்ற எல்லாமே இந்த உலகம் ஒளிஞ்சு போயிடும். நம்ம பார்க்குற இந்த உலகம் எல்லாமே ஒளிஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசை வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க? என்ன ஆசை வச்சிருக்காங்க சொல்லுங்க? என்ன ஆசை மனுஷனுக்கு இருக்கு? பணங்கிற ஆசை இருக்கு. பணம்னா பிணமும் வாயை பிளந்துருமா? பணம்னா பிணமும் வாயை பிளக்குமா? செத்த மனுஷன் கூட பணம்னா அவ்வளவு ஆசை மனுஷனுக்கு. செத்த பிறகு வருமாவும் கூட வர. நான் ஒரு சின்ன குழந்தை இறந்துருக்கும் போது அந்த வீட்டுக்கு போனேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் உண்டாகும். அவங்க அப்பா அந்த பிள்ளை கைக்குள்ளே கொண்டு காசாக வைக்கிறார். கேட்டேன், எதுக்கு இருந்து? அந்த காசு அந்த பிள்ளை கையில் என்ன செய்ய மாட்டேங்க, நிற்க மாட்டேங்குது. இப்போ அவங்க அப்பா சொன்னார், உயிரோடு இருக்க வரைக்கும் எப்பவும் காசை கையில் வச்சுருப்பான் பாஸ்டர், அதனால் நான் காசை கொடுக்குறேன், ஆனால் அது நிற்க மாட்டேங்குது, காசு கையில் நிற்க மாட்டேங்குது. இந்த உலகத்தில் ஒன்றையும் கொண்டு போக முடியாது, ஒன்றும் நிற்காது. ஆனால் மனுஷன் அதைத்தான் தேடுறான். உன் வஸ்திரமெல்லாம் பழசாக போயிடும். சில ஆட்கள் கல்யாணம் கட்டின வஸ்திரத்தை ரொம்ப பத்திரமாக வச்சுருப்பாங்க. எங்கே வச்சுருப்பாங்க? பெட்டிக்குள்ளே அடியில் இருக்கும். கொஞ்ச நாள் அந்த இதை எடுத்து பார்த்தா என்ன செய்யும்? அப்படியே கரையாக இருக்கும், அப்படியே பிஞ்சு போயிடும். கொஞ்ச நாளில் எல்லாமே போயிடும், பழசாக போயிடும். ஆனால் ஒரு ரட்சிப்பு மாத்திரம் போகாது, அது நித்தியமானது. ஆகினால உன் வாழ்க்கையில் அவரை நோக்கிப்பார். இந்த பூமியை பார்த்தினா இதெல்லாம் பழசாக போயிடும், இது ஒன்றும் நிற்காது. ஆண்டவரை மாத்திரம் நோக்கிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். எங்களை நோக்கிப்பார் என்றார். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். சப்பானி ஒருத்தன் இருந்தான்.
40 வருஷம் சப்பானி, நடக்க முடியாது, ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, வெளியில் உட்கார்ந்துருந்தான். அவனை பேதுரும் யோவானும் போகிறாங்க, இயேசுவின் சீஷர்கள். அவங்கள்ட்ட பிச்சை கிடைக்குமான்னு அவங்கள எட்டி பார்த்தான், நோக்கி பார்க்குறான். இப்படியாவது யாராவது கொடுப்பாங்களா, ஏதாவது கொடுப்பாங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களை நோக்கி பாரு, ஆனால் எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, காசு கொடுக்கறது இல்லை, ஆனால் எங்ககிட்ட இயேசுவின் நாமம் இருக்குது, அந்த இயேசுவின் நாமம் உன்னை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்ப்பு பணம் தான். அவன் எதிர்பார்ப்பு ஏதாவது காசு கிடைக்குமான்னு தான் எதிர்பார்த்தான். ஆனால் ஆண்டவர் அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலே அவன் வாழ்க்கையை சுகமாக்கிட்டார். திரும்ப அவன் பிச்சை கேட்க அங்கே வந்து உட்கார்றதுக்கு வழி இல்லாமல் ஆக்கிட்டார். உன் வாழ்க்கையை தலைகளாக மாற்ற என் ஆண்டவர் வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்து வந்தது ஏதாவது கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா? ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து உன் வாழ்க்கையே மாற்றி விடுவார். உனக்கு இந்த உலகத்தில் இந்த இயேசு போதும், அந்த இயேசு உனக்கு போதுமானவர். வாழ்க்கையில் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் வல்லமை உடையவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, விசுவாசம்தான் தேவை. உன் பணம் அவருக்கு தேவையில்லை, அவரை விசுவாசி. இன்னைக்கு நான் இயேசுவை பார்க்குறேன், என் பாவத்தை இயேசு மன்னிக்கட்டும், அதுக்காக அவரை நோக்கிப்பார். அவர் அதுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசித்து உன் பாவத்தை மன்னித்து உன் இருதயத்தை புதுசாக மாற்றிடுவார். உன் வாழ்க்கையே மாறி போகும். நீ எத்தனையோ பாவத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிற, எத்தனையோ இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மாற்றி அமைத்து உன்னை ரட்சிப்பார், உன்னை மாற்றி அமைப்பார். ரெண்டாவது, ஆண்டவர் உன் பாவத்தை மாத்திரம் இல்லை, உன் வியாதியும் சுகமாக்குவார். அவரை நோக்கிப்பார். ஐயா, இந்த இயேசு என் பாவத்தை எனக்கு முதலாவது மன்னிக்கணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். சீக்கிரம் கை வைத்து காண்பியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீடுகளிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க உங்கள் இருதயத்தில் பாவம் மன்னிப்பு வேணும்னு சொல்கிற கை வைத்து காண்பியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை வைத்து நீங்கள் எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக எழுந்திருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க உங்கள் எண்ணெய் பாட்டில் இருந்தால் கையில் எடுத்துக்கொண்டு முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்படுறவங்க பாவம் மன்னிப்புக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்குறவங்க மாத்திரம் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை சத்தமாக நீங்கள் சொல்லுங்கள். இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை விடுதலை ஆக்குவார். இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு உங்களை விடுதலையாக்கட்டும். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடட்டும். வீடுகளிலே இருக்கிறவர்கள் எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுகிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்கள் வியாதிகளை மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, என்னுடைய எல்லா குறைகளையும் எடுத்து போடும். எனக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினீர். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் நம்புகிறேன். எனக்கு இருக்கிற எல்லா பாவங்களையும், பிறந்தது முதல் இதுவரைக்கும் உள்ள எல்லா பாவங்களையும், நான் செய்த எல்லா அக்கிரமங்களையும் என்னை விட்டு எடுத்து போடும், மன்னித்து போடும், கழுவி விடும். என்னை புதிதாக மாற்றும், என் சிந்தையை மாற்றும், என் மனதை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என்னை ஆசீர்வதியும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு சமாதானம் தாரும், எனக்கு அற்புதம் செய்யும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். முன்னால் வந்தவர்கள், வீடுகளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுவை விட்டுறாதீங்க. இந்த ஜெபத்தை செய்த நீங்கள் விசுவாசிங்க. அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருகிறார், உங்கள் பாவ வாழ்க்கையை எடுத்து போடுகிறார், உங்களுக்குள்ள ஒரு புது வாழ்க்கையை தருகிறார். உங்கள் சிந்தை, உங்கள் ஆவி, உங்கள் வாழ்க்கையை மாறிடும். உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஆசை வரும், ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும்னு ஆசை வரும். நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தால் அது உங்களுக்கு இனிமையாக இருக்கும். இந்த வேத புஸ்தகம் ஒன்று வாங்கணும், நீங்கள் வாங்கி அதை வாசிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல கூட்டம் நடக்கும்போதெல்லாம் வந்து நீங்கள் ஆவியில் வளரணும். நீங்கள் விட்டுறக்கூடாது. வீட்டுக்கு போனாலும் ஜெபம் பண்ணணும். உங்கள் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். விடாமல் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். ஆமேன். இப்பொழுது வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கைகள் இப்போ மற்றவங்கெல்லாம் எழும்பி நில்லுங்க. கைகளில் இந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொள்வோம். இந்த எண்ணெயை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். இதை போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். சுகம் கொடுத்த உடனே விசுவாசத்தினால தான் சுகம் உண்டாகும். யார் மேலே விசுவாசம் வைக்கணும்? இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கணும். இந்த எண்ணெயை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வியாதிகளெல்லாம் மாற்றிடுவார். நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் அதை செய்வார். நல்ல விசுவாசத்துக்காக எல்லோரும் கைகளை உயர்த்தி நல்ல விசுவாசத்தோடு, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தரை எண்ணெய் பூசி ஜெபம்னு சொல்லியிருக்கிறார். அந்த சீஷர்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார்கள். வியாதிகள் சுகமாயிட்டு பிசாசுகள் புறப்பட்டு போனது. அதே போல் இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த எண்ணெய்க்காய் ஜெபமனும், ஆண்டவரே எண்ணெய் ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தினாலே இதை பூசும்போது சுகம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கி வரட்டும். எல்லா போராட்ட ஆவிகளும் மாறி போகட்டும். என்ன கட்டிகள் இருந்தாலும் மறைந்து போகட்டும். என்ன கேன்சர் இருந்தாலும் அது ஒளிந்து போகட்டும். எந்த சரீரத்தில் எந்த மூட்டுகள் பலவீனப்பட்டு இருந்தாலும் உடனே அது சுகமாகட்டும். கர்த்தாவே இதை ஆசீர்வதித்து கொடும். உம்முடைய நாமத்தினால் இது போடும்போது அற்புத சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது எண்ணெயை திறந்து போட்டு பூசி ஜெபம் பண்ணுங்கள் விசுவாசத்தோட. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். குழந்தைக்கு சுகவீனமாக இருந்தால் குழந்தைக்கு அதை போட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் அடையாளங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். ஆமேன். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இப்போ வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணும். வியாதிகளை அதட்டி ஜெபம் பண்ணுவோம். அந்த வியாதிகள் உங்களை விட்டு நீங்கி போயிடும் இயேசுவின் நாமத்தினால. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவர்களும், தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், வீடுகளிலே இருந்து பார்க்கிறவர்களும், ஆண்டவரை இப்பொழுது உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய ஜீவன் இப்பொழுது அவருடைய சரீரத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கிற. செத்த அவயவங்கள் எல்லாம் உயிரடையட்டும். செத்த கற்பங்கள் உயிரடையட்டும். செத்த அவயவங்கள், நடக்க முடியாதவர்கள், கை தூக்க முடியாதவர்கள், கால் தூக்க முடியாதவர்கள், கை அசைக்க முடியாதவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே சுகமுண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். கால் வீக்கங்கள் வற்றி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் மூல வியாதிகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குழந்தையினுடைய கழுத்து நிற்கட்டும். இயேசுவே ஃபிட்ஸ் வியாதிகளெல்லாம் சுகமாகட்டும். மூளை பிரச்சனைகள் மாறட்டும். பயத்தின் ஆவியை எடுத்து போடும். பயத்தின் ஆவி எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் தொடும். ஒவ்வொருவரையும் தொடும். ஒவ்வொருவரையும் தொடும். இயேசுவின் நாமத்தினாலே இருதய வேதனை மாறி போகட்டும். இருதய அடைப்புகள் மாறி போகட்டும். இயேசுவின் நரம்பு பிரச்சனைகள் சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் முதுகு எலும்பில் இருக்கிற எல்லா கட்டிகளும் மறையட்டும். இயேசுவே உம்முடைய நாமத்தில் கண்கள் திறக்கப்படட்டும். செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும். எல்லா பொல்லாத ஆவிகளும் நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அசுத்தமான போராட்ட ஆவிகள் மாறி அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் ஈரல் வியாதிகளை சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தை கல்லீரல் பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, அப்பெண்டிக்ஸ் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி போடும். எந்த இடங்கள் வீங்கி இருக்கிறதோ சுகமாகட்டும். இரத்த அடைப்புகள் எல்லாம் திறக்கட்டும்.
திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, இன்றைக்கு திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் உணவு குழாய்களை சுகமாக்கும் ஜீரணிக்கிற சக்திகளை கட்டளையிட்டு பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். தோல் வியாதிகளெல்லாம் வரக்கூடாது. தோல் வியாதிகள் சுகமாகட்டும். இயேசுவே திரும்ப வரக்கூடாது. ஆண்டவரே, வாய் பேச முடியாத பிள்ளைகள் வாய் பேசட்டும். ஆண்டவரே, ஊமையர்கள் பேசட்டும். செவிட்டு ஆவிகள் நீங்கட்டும். ஊமையும் குருடுமான ஆவிகள் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கண் பார்வை கிடைக்கட்டும். ஆண்டவரே, சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் மாறட்டும். இடுப்பு எலும்புகள் முறிந்திருக்கிறவர்கள் சுகம் உண்டாகட்டும். ஆஸ்பத்திரியில் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும். வீடுகளிலே கர்த்தாவே மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களையெல்லாம் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உணவு குழாயில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எல்லா ஈரல் பிரச்சனைகளை மாற்றி போடும். ஆண்டவரே, மூச்சு திணறுகிற பிள்ளைகளுக்கு மூச்சு விட உதவி செய்யும். அற்புதமாக அடையாளங்களாக நடக்கட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கை வைத்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் தொட்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க விசுவாசித்து செய்ய முடியாததை செய்து பார். நடக்க முடியாத நடந்து பார். பேச முடியாத பேசு. ஆண்டவர் கண்களை திறந்திருக்கிறார். செவிட்டு காதுகள் திறந்திருக்கிறது. கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். எல்லா பலவீனமும் உன்னை விட்டு நீங்கி போயிருக்கிறது. கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அசுத்த ஆவிகளெல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறது. கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா 2 கைகளை உயர்த்தி தோத்திரம் சொல்லுங்க. வீடுகளில் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்கள். ஒரு நல்ல விடுதலை உண்டாகிட்டு